வணக்கம். இயக்குனர் மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுடைய மறுக்க முடியாத ஒரு அடையாளமா மாறி இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்ட அந்த படத்தினுடைய கரு. அதே நேரத்துல நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா 5 படம் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். 5மே ஒரே டெம்ப்ளேட்ல ஒரே மாதிரி இருக்கு. இப்படியே மாரி செல்வராஜ் படம் பண்ணா என்ன ஆகும்? அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க. இது குறித்து தான் இந்த பதிவு. மாரி செல்வராஜுடைய சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் பைசன். இப்போ வரைக்கும் பல தியேட்டர்கள்ல டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறதா உண்மை. 2 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தோம். அப்ப நண்பர்கள் வந்துட்டு பைசன் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே கிட்டத்தட்ட 15 பேர் முடிவு பண்ணாங்க. அப்ப பார்த்தா ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல. அப்ப படம் வந்து ஏறத்தாழ ஒரு 15, 20 நாளுக்கு பிறகும் அந்த சினிமா வந்து பார்க்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு ஆசையை தூண்டி இருக்கக்கூடிய திரைப்படம் பைசன். இதையும் தாண்டி ஒரு நண்பருடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் பார்க்குறவங்க. எனக்கு பைசனுக்கு டிக்கெட் கொடுங்க, வாங்க டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமா இருந்திருக்கு. என்னடா அது அப்படின்ட்டு. அப்ப என்ன அப்படின்னா, மக்களை ஏதோ ஒரு வகையில பைசன் திரைப்படம் ஈர்த்திருக்கு. எப்படியாவது படம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டி இருக்கும். நல்ல சினிமா இந்த வேலையை தான் செய்யும். அப்ப என்ன அப்படின்னா, மாரி செல்வராஜுடைய இந்த திரைப்படமும் என்ன அப்படின்னா, மக்களை சென்றடையணுங்கிற இடத்துல படம் இருக்கு. மக்களும் இந்த படத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இன்னொரு முறை இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, உளவியல் ரீதியா ஒரு நல்ல விஷயத்தை கட்டமைக்கக்கூடிய திரைப்படமா அந்த திரைப்படம் இருக்கு. இதுக்கு முன்னாடியான அவருடைய படங்கள் எடுத்துங்களேன். எல்லா படம் மாமன்னன் மட்டும் களம் வந்துட்டு ஏறத்தாழ சேலம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனா மொத்த படமும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இந்த மனசு முழுக்க தென் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். வடிவேலர் ஒரு பக்கம் நடிச்சிருப்பாரா, தென் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சாயலை நீங்க மாமன் திரைப்படம் கண்டிப்பா கொண்டு வந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு திரைப்படம் இதுக்கு முன்னாடி வந்த வாழை. வாழையை பொறுத்த வரைக்கும் அப்புறம் அப்படியே சொல்லியே பண்ணியிருப்பாரு. அந்த பகுதி அந்த ஏரியாவெல்லாம் வச்சு எடுத்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லா படங்களுமே ஏறத்தாழ ஒரு தென் மாவட்டத்துடைய சாயல்ல இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பெரும்பாலான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படிங்கிறதா. இன்னைக்கு இந்த படம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா இன்னொன்னு மாரி செல்வராஜ் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல தியேட்டர்ல என்ன பண்றாங்கன்னா, முதல் 2 நாள் 3 நாளைக்கு போலீஸும் படம் பார்க்குறாங்க. ஏங்க போலீஸ் படம் பார்க்குறாங்க அப்படின்னா, காவல்துறைக்கு அறிவிப்பு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால, முதல் முறையா காவல்துறை உட்கார வச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா சரி பண்றதுக்காக அந்த வேலையை ஒரு பக்கம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே நேரத்துல மாரியுடைய பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சமூக பொறுப்புள்ள பேட்டியா அந்த பேட்டி இருக்கு. இப்போ அந்த வகையில பார்க்குறப்ப மாரி செல்வராஜ் இந்த படங்கள் தேவை. அதே நேரத்துல எந்த ஒரு இயக்குனருடைய படங்கள் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட பேர் டக்கு டக்குன்னு காணாம போயிடுவாங்க. நிறைய சூப்பர் ஹிட் படங்கள் கொடுப்பாங்க. இவரே எடுத்துங்களேன், நம்ம அழகிய படம் பண்ணார் இல்லையா, அவரை எடுத்துங்களேன். அவர் என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப தங்கர் பச்சான். ஒரு படம் தான் அழகி மட்டும்தான் அவருக்கு பேரு. அதுக்கடுத்து சொல்ல மறந்த கதை ஒன்றும் பெருசா ஓடல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் அப்பாசாமின்னு நினைக்கிறேன், அதுவும் பெருசா ஓடல. அப்ப அந்த ஒரு பட அடையாளத்தோட அவர் போயிட்டார். இன்னும் ஒரு சில பயங்கரமா வந்த பல இயக்குனர்கள் ஒரு படத்தோட போயிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரே டெம்ப்ளேட்ல அந்த படத்தை பண்றது, ஒரே மனசோட அந்த படத்தை பண்றது. அதே நேரத்துல இன்னும் 40 வருஷம் இருந்த பல இயக்குனர்கள் நீங்க எடுத்து பாருங்களேன். ஏறத்தாழ பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 வருஷம் படம் பண்ணியிருப்பார். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் அவருடைய சொந்த கதை எடுத்தவர் படமாவே பண்ண மாட்டார். வேற ஒருத்தர் கதை இருக்கும், அந்த கதையை வாங்கி படமா பண்ணுவார். இவர் திரைக்கதை எழுதுவார், வசனம் எழுதுவார், படமா பண்ணுவார். அப்படி இல்லைன்னா நீங்க மலையாளத்துல சிறப்பா ஓடின திரைப்படம், வங்கத்துல சிறப்பா ஓடின திரைப்படங்களை எடுத்து அதை வந்துட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கதையா பண்ணுவார். அப்படி இல்லைன்னா இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு கதையை எடுத்து அது மாதிரி பண்ணுவார். உளவியல் ரீதியா அவருடைய விஷயங்களையும் அதுக்குள்ள திணிச்சிருப்பாரு. அதே நேரத்துல அந்த கதைக்களம் வேற வேற இடத்துல இருக்கும். அதனாலதான் நீங்க பாலச்சந்தர் ஏறத்தாழ 40 வருஷம் பயணப்பட்டிருப்பாரு. எஸ்பி முத்துராமன் மாதிரியான ஜனரஞ்சகமான இயக்குனர்கள் இவங்களையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ எஸ்பி முத்துராமன் 40 வருஷம் பயணப்பட்டிருப்பார். அன்னைக்கு இருந்த எல்லா நடிகரோடையும் பயணப்பட்டவரா எஸ்பி முத்துராமன் இருந்தார். அதுக்கு பிறகுதான் ட்ரெண்ட் மாறுது, எஸ்பி முத்துராமன் வெளியில வர்றாரு. இன்னொன்று பாரதி ராஜாவை எடுத்துங்களேன். பாரதி ராஜா ஏறத்தாழ 76ல் இயக்குனராக வர்றாரு, 2000 வரைக்கும் இருக்கிறார். அப்போ பாரதி ராஜா பீரியடுங்கிறது 25 வருஷம், அந்த பீக் பீரியட். அது 2010 வரைக்கும் இயக்குறாரு. அப்போ 2000 வரைக்கும் நீங்க இருக்கிறப்ப 25 வயசுங்கிறப்ப அவருடைய படங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை முதல் 2 படம் கொடுத்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவரால் கிராமத்து படம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப தான் நீங்க சிவப்பு ரோஜாக்கள் பண்ணி பயங்கர ஹிட், அதிரி புதிரி ஹிட் ஆக்குனார்.
சிவப்பு ரோஜாக்கள் இன்னைக்கு பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கும். டிக் 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 பண்ணாரு, அது ஒரு வித்தியாசமான திரைப்படம். இதுதான் அப்படி அப்படின்னா இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கைதியின் டைரி பண்ணியிருப்பாரு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி சப்ஜெக்ட் படங்களை எடுத்து தன்னால வெற்றி பெற முடியும் அப்படின்னு பண்ணியிருப்பாரு. அதே நேரத்தில் பாரதிராஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா காதல் ஓவியம் மாதிரியான ஓடாத படம் அப்படின்னா கூட அந்த படம் இன்னைக்கும் பேர் இருக்கக்கூடிய திரைப்படம். இந்த மாதிரி மாற்று முயற்சிகளையும் பண்ணி வேற வேற கலர்ல தன்னை காமிச்சுக்கிற இடத்துலையும் பாரதி ராஜா இந்த மாதிரி படங்கள் பண்ணார். இப்படி ஒரு பெரிய லிஸ்டே நீங்க சொல்லிட முடியும். இங்க அதே மாதிரி பாலு மகேந்திரா. பாலு மகேந்திரா அவர் எதுவா இருந்தாலும் பாலு மகேந்திராவும் மகேந்திரனும் எடுத்துக்கிற கதைக்களம் எடுத்துக்கிறது பேசாம ஊட்டி போயிடுவாங்க. ஊட்டி போயிட்டு அங்கே என்ன கதை இருக்கோ அது மாதிரி பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலான இடங்கள்ல. ஆனா அதே நேரத்துல அவங்களுடைய கதைக்களமும் வேற வேற இடத்துல இருக்கும். நீங்க பாலு மகேந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு படமும் ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி தான் பாலு மகேந்திரா பண்ணியிருப்பார். அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயக்குனரும் ஒரு தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கருப்பொருள் ஒன்று எடுத்துக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அப்புறம் வேற ஒரு கருப்பொருள் எடுத்துக்கிறாங்க, கதைக்களமும் வேற களமும் எடுத்துக்கிறாங்க. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்களுடைய இடம் அப்படிங்கிறது வேற வேற இடத்துல மக்கள் மாத்தி மாத்தி பார்க்குறப்ப சரி இவர் என்ன புதுசா ஏதாவது ஒன்று கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு விளைஞ்சிருது. நீங்க அந்த வகையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இதுவரைக்கும் எடுத்த படங்கள் அப்படிங்கிறது 5மே ஏறத்தாழ ஒரே சிந்தனை தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை ஒருவேளை சிட்டிகள் எப்படி இருக்கு, மெட்ராஸ்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு இல்லையா, யாரு நம்ம ரஞ்சித் படம், அது வேற ஒரு வாழ்க்கையை சொன்னுச்சு. இப்போ இந்த மாதிரியான வேற ஒரு வாழ்க்கையும் சொல்லலாம். இன்னொன்று வேற ஏதாவது இடத்துல இருந்து வித்தியாசமான இடத்துல இருந்து ஒரு சில படங்கள் பண்ணலாம். அப்படி நீங்க மாறி பண்றப்ப தான் மாறி இன்னும் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான அப்படியான வாய்ப்பு அமையும். அந்த வகையில அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல மாரி செல்வராஜ் வேற ஒரு இடத்துக்கு போவார் அப்படின்னு நம்ம நம்புறோம். நன்றி, வணக்கம்.